السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே ஏக இறைவனுக்காக நோன்புகளை நோற்று நோன்பு திறக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாம் அனைவர்களும் பங்கேற்றிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இறைவனையும் இறை தூதர்களையும் பேசுகின்ற ஒரு வாய்ப்பையும் அதை செவியேற்கின்ற ஒரு சூழலையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் இருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பேசப்படுகின்ற இந்த செய்திகளை இறைவனுக்காக மறுமைக்காக செவிதாழ்த்தி கேட்கும்படி அன்போடு உங்களிடத்தில் கோரிக்கை வைத்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே எங்கே செல்கிறது இளைய சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உண்மையில் இந்த தலைப்பை பற்றி நாம் அதிகம் தெரிந்த பல செய்திகள் இருப்பினும் அவ்வப்போது சில செய்திகளை இது போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்மையும் நம்மை சார்ந்த இன்னபிற மக்களையும் சரியான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக அமையும். இன்றைய சமுதாயத்திலே இளைஞர்களுடைய நிலை என்பது கவலைக்குரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தாயகத்திலே, நம்முடைய சொந்த ஊர்களிலே இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக மிக வேதனையாக, அதே நேரத்தில் கவலைக்குரியதாக, நாளை இவர்கள் எந்த நிலைக்கு செல்வார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது நமக்கே மிகப்பெரிய பயம் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இவைகள் அனைத்தையும் பார்க்கிறோம். நீங்கள் இறைவனுடைய அருளால் வெளிநாடுகளிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்தியாவை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய சொந்த ஊர்களிலே இளைஞர்கள் நடந்து கொள்கின்ற நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூழலைத்தான் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய சூழலை போன்று இந்தியாவில் இல்லை, நம்முடைய ஊர்களில் இல்லை. இன்னும் சொல்ல போனால்
நீங்கள் சில நல்ல இளைஞர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை, சமுதாய சிந்தனை, இது போன்ற சில இளைஞர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படித்தான் நம்முடைய ஊர்களில் நம்முடைய இளைஞர்கள் இருப்பார்கள் என்று கூட நீங்கள் கற்பனையில் இருக்கலாம். ஆனால் ஊருடைய இளைஞர்களுடைய நிலை இதற்கு நேர் மாற்றமானது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஊரிலே இது போன்ற சூழலை நேரடியாக பார்க்கிறோம். அந்த இளைஞர்களிடத்தில் நேரடியாக பேசுகிறோம். அந்த இளைஞர்கள் போகின்ற போக்குகளை கண்கூடாக பார்க்கிறோம். அதை அவர்களுடைய பெற்றோரிடத்திலெல்லாம் சொல்கிறோம். எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்பது வேறு, நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை வேறு. இன்றைக்கு இளைஞர்களை நீங்கள் ஊரிலே எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மனநிலையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எது தனக்கு தேவையோ அவன் விரும்புகிறானோ அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் இருக்கிறான். ஆசையில் இல்லை, சிந்தனையில் இல்லை. ஒரு விஷயத்தை எனக்கு இன்றைக்கு அடைந்தே தீர வேண்டும் என்றால் அடைந்தே தீர்கிறான். ஆனால் இது ஒரு கோணத்தின் நல்ல விஷயம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை, ஒன்றை அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தினால் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. ஒரு இளைஞன் அவன் +2 படிக்கிறான் அல்லது +1 படிக்கிறான், நான் மெடிக்கல் துறையை கையில் எடுப்பேன், அதிலே சாதித்து காட்டுவேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் என்றால் அதிலே பிரச்சனை இல்லை. அல்லது உயர்ந்த படிப்பை நான் படிக்கப் போகிறேன், அதிலே வெற்றி பெறுவேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் என்றால் அதிலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் எதிலே முடிவு எடுக்கிறான் என்றால் அவனுடைய போக்கு, அவருடைய நண்பருடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதில் தான் முடிவு எடுக்கிறான். அவனுக்கு இன்றைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக்கு தேவை என்றால் வாங்கியே தீர வேண்டும், அந்த முடிவில் இருக்கிறான். ஒரு உயர்தரமான செல்போன் வேண்டும் என்றால், அந்த செல்போனை தரவில்லை என்றால், பெற்றோர்கள் தர மறுக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை கொலை செய்கிறான். அவனுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும், அதுதான் அவனுடைய சிந்தனை. மது அல்லது போதை பழக்கங்கள், இது எனக்கு வேண்டும் என்றால் அதை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது அதற்கு பொருளாதாரத்தை தர வேண்டும். ரெண்டும் தர மறுக்கிறார்கள் என்றால் அங்கே பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. சில இடங்களிலே அடிதடிகள் வரை போய் கொலை வரையிலையும் முடிகிறது. இதையெல்லாம் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் பல ஆதாரங்களும் பல நடைமுறை சான்றுகளும் இருப்பதை இன்றைக்கும் நீங்கள் சமூக வலைதளங்களிலே, செய்தி ஊடகங்களிலே படிக்கலாம். சமீபத்திலே நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஒரு அஜெண்டாவை நாங்கள் எடுத்தோம். இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற அந்த அஜெண்டா. இந்த அஜெண்டாவினுடைய இந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஒவ்வொரு இளைஞனையும் அவன் இருக்கக்கூடிய இடத்தில் சந்தித்து இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று மாநில தலைமை முடிவு எடுத்து, மாநில நிர்வாகிகளில் இருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரையிலையும் ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு வீடாக இளைஞர்களை நாங்கள் சந்தித்தோம். அந்த இளைஞர்களை சந்திக்கின்ற பொழுது இதுவரையிலையும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களை பற்றி உள்ள சிந்தனை எப்படி இருந்ததோ அது அப்படியே தவிடுபடியாக ஆனது. எங்களுடைய இந்த பயணத்திலே, இந்த தாவா களத்திலே உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இஸ்லாமியர்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு சின்ன ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊர். அந்த ஊருக்கு நானும் செல்கிறேன், மாவட்ட நிர்வாகிகளும் செல்கிறார்கள். கிளை நிர்வாகிகள் 1-2 பேர் எங்க கூட வருகிறார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேராக அப்படியே நடந்துதான், வாகனத்தில் செல்லவில்லை,
தெரு தெருவாக நடந்து இளைஞர்களை சந்திப்போம் அப்படின்ட்டு போறோம். ஒரு இடத்துல ஒரு சின்ன மதில் இருக்கிறது. அந்த மதில்ல சில இளைஞர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்த உடனே நாங்க அங்க போறோம். ஒரே இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் தாவா பண்ணலாமே அப்படின்னு போறோம். போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ன உடனே அலைக்கும் சலாம் அப்படின்னு பதறாங்க. பதறினதோடு மாத்திரம் இல்லை, எங்களை பார்த்த உடனே அப்படியே ஓடுறாங்க. அப்ப கூட வந்த சகோதரர்கள் அவங்க ஊரை சார்ந்தவங்க, தம்பிங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிக்க மாட்டேங்கிறான், ஓடிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரோ 1 பேரோ மிச்சம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்க இப்ராஹிம் நபியை பற்றி உங்கள்கிட்ட தாவா பண்றதுக்காண்டி வந்திருக்கிறோம்ப்பா, நாங்க தௌஹீத் ஜமாத்து இப்படின்னு அறிமுகப்படுத்தினோடனே அப்பாட ஓ இதுக்கு தான் வந்திருக்கீங்களோ அப்படின்னாங்க. அப்ப ஏன் அவங்க ஓடினாங்க அப்படின்னா, நீங்க ஏதோ இஸ்லாத்தை சொல்றதுக்காண்டி வந்திருக்கிறீங்க அதை நினைச்சுதான் எல்லாருமே ஓடுறாங்க. எப்ப இஸ்லாத்தை சொல்லத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே சரி சரி வேற ஏதாவது எங்க கையில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை பறிச்சிருவீங்க அல்லது